அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ரோசன் பார்த்தீங்கன்னா த விண்ட் ஆன் ஹாண்டட் ஹில். ஒரு நல்ல கதை, ஆனால் டஃப்பான கதை. ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் உள்ள வரும். நிறைய கேரக்டர்ஸ் வந்து டைரெக்டாக பேசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய கேரக்டர்ஸ் டைரெக்டாக பேசினாலே கோட்ஸை கொடுத்து இது எந்த கேரக்டர் பேசுச்சு, இல்லை எந்த கேரக்டர் ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு பயங்கர டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ த விண்ட் ஆன் ஹாண்டட் ஹில் அப்படிங்கிறத கதையை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சம்மரைஸ்ட் இன் 20 key பாயிண்ட்ஸ் ஃபார் குவிக் லேர்னிங். எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்ம ஷார்ட் ஃபார்மில் இதை கவர் பண்ணணும், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை கவர் பண்ணுங்கிறதுக்காக. அதே சமயம் நீங்கள் கதையை லைன் பை லைனாக படிக்கணும். ஒரு ப்ரோஸ்ன்னு இருந்தால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அந்த ப்ரோஸுங்கிற வார்த்தைக்குள்ளேருந்து வரும். ஆத்தர் சம்மந்தப்பட்டது, கேரக்டர் சம்மந்தப்பட்டது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன கேரக்டர் உள்ளே வருது, கேரக்டர் பேசுனது, அதுக்கப்புறம் தான் கதையோட கண்டென்ட் வந்து கேள்வி. ஸோ அந்த கதையோட கண்டென்ட்டுக்குள்ள அப்படின்னு நான் சொல்கிற ஏரியாவை நீங்கள் கவர் பண்ணணும்னா லைன் பை லைன் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது என்னன்னா, ஒரு ஹாரர் கதை மாதிரி தான் அது. ரொம்ப ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கங்க, அந்த கதை எப்படியெல்லாம் போகுது அப்படின்னு இமேஜின் பண்ணால் மட்டும் தான் நம்மளால என்ன செய்ய முடியும், இந்த கதையை ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, the story begins with a strong wind blowing down from the Himalayas, sweeping through the hills and rustling the trees and ruin on haunted hill. இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு கடுமையான காத்து அடிக்குது. விண்ட் ப்ளோவிங் டவுன் ஃப்ரம் த ஹிமாலயாஸ். மேலேருந்து ஹிமாலயாலேருந்து கீழே காற்று பயங்கரமாக அடிக்குது. அது எப்படியெல்லாம் கடந்து வருது, ஹில்ஸு, ட்ரீஸு, ரூயின்ஸ் ஆன் ஹாண்டட் ஹில். அந்த ஹாண்டட் ஹில்லுங்கிற இடத்துல ஒரு பாலஞ்சு வீடு இருக்கு, அதையும் நோக்கி காத்தடிக்கிற மாதிரி இந்த கதை ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ நியர் த ஹில், அந்த ஹில்லுக்கு பக்கத்துல 3 children, Usha, her brother Suresh and friend Binya, are drying clothes on a stone wall using rocks to hold them down. ஓகேவா? ஸோ அந்த மலைக்கு பக்கத்துல 3 குழந்தைங்க யாரு, உஷாவோட பிரதர் சுரேஷ் அண்ட் ஃப்ரெண்ட் பிரின்யா. இவங்க எல்லாருமே என்னன்னா துணியை காய போட்டிருக்காங்க, கல்ல மேல வச்சு, காத்து பயங்கரமா அடிக்கிறனால பறக்குது. இப்போ நான் அந்த கண்டென்ட் கொஸ்டின் சொன்னேன்ல, மேபி இதை கேட்கலாம். எப்படின்னா, இந்த குழந்தைங்க துணி பறக்காம இருக்கணுங்கிறதுக்காக எதை சப்போர்ட்டுக்கு வச்சாங்க அப்படின்னு கேட்கலாம். அப்போ அந்த கதையை இன்டெப்தா படிச்சிருந்தாதான் கல்ல வச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? ஓகே, அடுத்த உஷா பிரேவ் அண்ட் இண்டிபெண்டன்ட் கேர்ள் பிளான்ஸ் டு கோ அலோன் டு த பஜார் எ 3-mile வாக் அக்ராஸ் ஹாண்டட் ஹில். உஷாங்கிற பொண்ணு வந்து ஒரு பிரேவான ஒரு என்ன சொல்றது, தனியா தைரியமா டீல் பண்ற அளவுக்கு ஒரு பிரேவான இண்டிபெண்டன்ட் கேர்ள். அந்த கேர்ள் என்ன பண்ணாங்கன்னா, பஜாருக்கு போலான்னு பிளான் பண்றாங்க. 3-mile வாக் அக்ராஸ் ஹாண்டட் ஹில். 3-mile walk. Suresh wants to accompany her, but Usha refuses, saying he must help their grandfather. ஆக்சுவலா இந்த உஷாவோட தம்பி தான் வந்து யாரு இந்த இடத்து கேரக்டர் வர்றது, சுரேஷ். நான் போன்னு சொல்றப்ப இவனும் வரேன்னு சொல்றான். ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ணிடுறா, ரெஃப்யூஸ் பண்றா. நீ வந்து தாத்தாக்கு ஹெல்ப்ஃபுல்லா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கதை போகுது. The children talk about ghost rumored to live in the ruins on haunted hill, a story told by Usha grandfather. அப்ப அந்த சில்ட்ரனுக்குள்ள ஒரு டாக் நடக்குது. என்ன அப்படின்னா, அங்க ஏதோ ஒரு ரூயின் பாலஞ்ச வீடு இருக்க மாதிரியும், அங்க நிறைய பேய் இருக்க மாதிரியும் ஒரு ரூமர்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி உஷாவோட கிராண்ட் ஃபாதர் அப்படி சொன்னதா இவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. The story says English settler once lived there, but after a lightning strike killed a family during some, the place become haunted. அதாவது என்னன்னா, முன்னொரு காலத்துல வந்து ஒரு இங்கிலீஷ்காரங்க அங்க படிச்ச, அதாவது என்ன சொல்றது, தங்கியிருந்ததாகவும், அதுக்கப்புறம் வந்து அங்க மின்னல் அடிச்சு அந்த ஃபேமிலி வந்து இறந்து போயிட்டதாகவும் ஒரு கதை இருக்கு. அந்த அப்படின்னு இந்த கதை சொல்லுது. இந்த ஸ்டோரி சேஸ் become hunted. ஓகேவா? ஸோ உஷா செட்ஸ் ஆஃப் ஃபார் த பஜார், என்ஜாயிங் த சீனிக் வாக் த்ரூ மஸ்டர்ட் ஃபீல்ட் அண்ட் த ஏரி ruins. அதாவது என்னன்னா, உஷா வந்து பஜாருக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த வாக் பண்ணிட்டு போறது, எந்த வழியா போறா, எந்த நிலங்களை பார்த்துட்டு போறா, இதெல்லாம் அந்த கதையில எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஸோ பஜாருக்கு அப்ப போயிடுறான். In the bazaar, she buys groceries, a hooky pipe stem, an exercise book and marbles for Suresh. இதெல்லாம் அவள் வாங்குவா பஜார்ல, அவளுக்கு தேவையானது. அதுக்கப்புறம் கிராண்ட் ஃபாதருக்கு தேவையான அந்த ஹூக்கி பைப் ஸ்டெம் அப்படிங்கிறது, அவன் அந்த தம்பிக்காக எக்ஸசைஸ் புக்கு, அதுக்கப்புறம் விளாட்றதுக்காக மார்பிள்ஸ், இதெல்லாம் வாங்குறான். She also buy herself a necklace and visit her aunt Lakshmi, who gives her tea and talks about her health. அதுக்கப்புறம் கதை எப்படி போகுதுன்னா, அவள் அப்படியே தனக்கு தேவையான நெக்லஸ் வாங்குறா, அங்கே அவரோட ஆன்டி லக்ஷ்மியை பார்க்குறா, அவங்க வீட்டுக்கு டீ சாப்பிட போகிறாங்க. அப்போ அந்த ஆன்டி வந்து தன்னோட ஹெல்த்தோட கண்டிஷனை பற்றிலாம் சொல்கிறான். As Usha gets ready to leave, dark storm clouds gather over the hills. And Usha வந்து சரி கிளம்பலாம், ஏன்னா ரொம்ப எட்டிச்சுன்னா பிரச்சனை அப்படின்னு சொல்லி
cloud gather over the hills. மேகலாம் அப்படியே இருட்டதை பார்க்குறான், அதெல்லாம் கிளம்புற முடிவுக்கு வரான். On her way back, heavy rain and thunder begin. அவன் வந்துட்டு இருக்கும்போது, அதாவது திரும்ப வந்துட்டு இருக்கும்போது என்ன செஞ்சு, ஹெவி ரெயினும் தண்டர் இடியும் ஆரம்பிச்சிருது. she has no umbrella and must run through the rains. வேற வழி இல்லாம அந்த பால் அடிச்சு பங்களாக்குள்ள போயிடுறான், பால் அடிச்சு வீட்டுக்குள்ள போயிடுறான். she takes shelter under a piece of the old tin roof in the rains, wet and cold, hearing only the storm around her. அவன் என்னன்னா, அவர்கிட்ட இருக்க ஒரே ஒரு பாதுகாப்பு, she takes shelter under the piece of the old tin roof. அந்த பாலடைஞ்ச வீடு இருந்தாலும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு கார்னர்ல ஒரு கூரை மாதிரி மேல அந்த ரூஃப் இருக்கு. ஸோ அங்க போய் நம்ம வந்து எப்படியா தப்பிச்சிடலான்ட்டு அதுக்குள்ள போய் நின்னுக்கிறான். அவளை சுத்தி இடி சத்தம் சவுண்ட் மட்டும் தான் கேட்குது. Suddenly she touches something furry. It's a wild cat which scares her at first but then runs away. அப்புறம் என்ன செய்ய, அப்படி உள்ள நோக்கி போகும்போது என்ன செய்ய, கையில ஏதோ ஒரு உடம்ப டச் பண்ற மாதிரி இருக்கு, டக்குன்னு பயந்து கத்துறா. அது அங்க இருக்க ஒரு காட்டு பூனை. ஓகே, அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிடுறான். அப்புறம் திரும்பி அப்படியே உள்ள போறான். A powerful flash of lightning lights up the rains and Usha sees two ghostly children crouched in the fireplace. A powerful flash of lightning lights up the rains and Usha sees two ghostly children crouched in the fireplace. அப்ப என்ன பண்ணானா, அவ உள்ள போறா. அப்புறம் அங்க இருக்க சுச்சுவேஷன்லாம் வெவ்வேறு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. டக்குன்னு ஒரு மின்னல் அடிக்கிறப்ப என்ன அப்படின்னா, ஒரு 2 கோஸ்ட்லி சில்ட்ரன் அங்க இருக்க மாதிரி இவ கண்ணுக்கு தெரியும். Terrified, she runs out but bumps into someone. It's Suresh and Binya who came looking for her. அவ பயந்து போய் கத்திட்டு நேரம் முன்னாடி போக டக்குன்னு இடிச்சிருவான். திரும்பவும் எஞ்சி போக திரும்பி இடிச்சிருவான். அப்ப டக்குன்னு அவனோட சுரேஷோட வாய்ஸை ரெகனைஸ் பண்ணுவான். ஓகே, சுரேஷ் தான் அப்படின்ட்டு. ஓகேவா? relieve the three huddle together and wait in the corner, taking and give each other courage. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆயிப்பாங்க. நீங்க ஏன் வந்தீங்கன்னு கேட்குறப்ப, இல்லை நீ வர ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால உன்னை தேடி நாங்கள் வந்தோம், மழை வரவும் இங்கே வந்துட்டோம் அப்படின்னு. ஆல்ரெடி யாரு அந்த தம்பியும் அவளோட ஃப்ரெண்டு பின்னியாவும் உள்ள இருப்பாங்க. இவ மழை இடையில வரவும் இவ போட்டு இவ அந்த வீட்டுக்குள்ள போயிடுவா. இப்பதான் அந்த 3 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க இருட்டுல. அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்துருது. The storm slowly passes, the thrush begin to sing as the sky clears near them. அதுக்கப்புறம் அந்த புயல் வந்து அப்படியே மெதுவா கடந்துருது. அதுக்கப்புறம் என்னன்னா, ஸ்கை எல்லாம் கிளியர் ஆயிருது, ஓரளவு மழைலாம் நின்றுது. ஓகேவா? they decided to leave as the path becomes visible and safer to walk. அந்த பாதெல்லாம் இப்போ ஓரளவு நல்லா தெரிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட ஒரு வெளிச்சங்கள் வந்துருச்சு. as they walk away, Usha sees a waving hand behind the wall, but Suresh and Pinky think it's just the tree. அவ பின்னாடி இப்படி திரும்பி பார்க்கும்போது உஷாக்கு மட்டும் என்ன செய்யணும், யாரோ கையசைக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அது சுரேஷும் இல்லை, பின்யாவும் இல்லை. உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கறா. இல்லை, எங்களுக்கு தெரியல, சும்மா மறக்கலை அப்படின்னு சொல்றாங்க. Usha hears voice calling goodbye on the wind, a mystery left unanswered as they walk home in the sunrise. அதாவது உஷாக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது, குட் பை குட் பைங்கிற மாதிரி வாய்ஸ் கேட்குது. அது வந்து இப்போ வரைக்கும் அவளுக்கு புரியல. அது வந்து காத்துல அடிக்கிற சவுண்டா இல்லை உண்மையிலே அங்கே ஏதாவது இருக்கான்னு கதையிலே சொல்லப்படலை. ஓகே, இந்த மாதிரி தான் ஒரு கதை முடியுது. இது ஓவராலா இந்த கதை ஒரு ஹாரர் கதை மாதிரி தான். ஓகேவா? ஸோ ஆனால் இன்டெப்தா நான் 20 பாயிண்ட்ல முடிச்சிட்டேன். ஆனால் கிட்டத்தட்ட 3 பக்கம் இருக்கு கதை. ஓகேவா? அது என்ன மரம், அது என்ன கிளை சாஞ்சிருக்கும், இந்த மாதிரி இன்டெப்தா அந்த இயற்கையை பத்தி பேசியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்ன ட்ரீ, ஸோ இதெல்லாம் கண்டிப்பா அந்த கண்டென்ட்டுக்குள்ளேருந்து வர்ற கொஸ்டின் வேற வழியே கிடையாது. இப்படிதான் நீங்க படிச்சாகும். ஓகேவா? ஸோ அடுத்த ஹியர் ஆல் த கேரக்டர்ஸ் மென்ஷன் தி ஸ்டோரி த வின் ஆன் ஹாண்டட் ஹில். இந்த கதையில வர்ற எல்லா கேரக்டரையும் எடுத்திருக்கேன் தனியா நம்ம படிக்கிறதுக்காக. உஷாங்கிறது தான் மெயின் கேரக்டர். ஏ பிரேவ் அண்ட் டார்க் ஹேர்டு கேர்ள் வந்துறாங்க. அரௌண்ட் 11 அல்லது 12 இயர்ஸ் ஓல்டா இருக்கலாம். சுரேஷ் உஷாவோட யங்கர் பிரதர், அவனுக்கு வயசு 8, சப்பியா இருப்பான், ஆல்மூன் ஐ அந்த மாதிரி இருக்கும். பினியா வந்து உஷாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அண்ட் நெய்பர், எ லிட்டில் ஓல்டர் தென் உஷா. ஓல்டர் அப்படின்னா இவளோட கொஞ்சம் பெரியவ உஷா. ஓகேவா? ஓல்டர் தென் உஷா தான். ஓகே, அப்போ பின்யா வந்து பெரியவர். ஓகேவா? கிராண்ட் ஃபாதர், உஷாவும் சுராவும் கிராண்ட் ஃபாதரை பத்தி பேசுவாங்க. டெல்ஸ் தெம் கோஸ்ட் ஸ்டோரி சொன்னது. மதர் மென்ஷன்ட் அஸ் அன்வெல், ஸோ பின்யா ஸ்டேஸ் டு ஹெல்ப் அட் ஹோம். இந்த கதையில வர்றப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, பின்யாவும் எனக்கு வரணும்னு ஆசை தான், ஆனால் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த அம்மாவை பற்றி பேசுவான். அதனால அந்த அம்மாவுக்கு வந்திருக்கு. ஃபாதரை பற்றி உள்ள ஒரு கேரக்டர் வரும். சர்வீஸ் இந்த ஆர்மி ஸ்டேஷன் ஃபார் அவே பிளேஸ். அந்த வீட்டில் வந்து யாருன்னா உஷா, அவங்க தம்பி, அவங்க தாத்தா, இவங்களாம் தான் இருப்பாங்க. அவங்க அப்பா வந்து ஆர்மியில் இருப்பார் ரொம்ப தூரம் தள்ளி. அதனால அந்த கேரக்டர் வந்திருக்கு. அண்ட் லக்ஷ்மி நமக்கு தெரியும். உஷா சாண்டி who live in the town gives her tea and talks about her. அண்ட் லக்ஷ்மி இந்த கேரக்டர். மோச்சிங்கிறது காப்லர், ரிப்பேர்ஸ் உஷாஸ் மதர் ஸ்லிப்பர்ஸ் இன் த பஜார். அதாவது என்னன்னா, அந்த பஜாருக்கு போறப்ப செருப்பு தைக்கிற இடத்துல அந்த செருப்பு சரி பண்றவங்க கிட்ட போவா. உஷா வந்து போவா. யாரோட ஸ்லிப்பர்னா உஷாவோட மதரோட ஸ்லிப்பரை சரி பண்றதுக்காக. மோச்சி காப்லர். ஓகேவா? அந்த ஒரு கேரக்டர் வருது. ஓல்டு திப்தியன் லேடி, இவன் நெக்லஸ் வாங்குவான்னு நினைக்கிறேன். செல்ஸ் பியர்ஸ் அண்ட் சாம்ஸ் இன் த பஜார்ஸ்.
ஸோ ஓல்டு திப்தியன் லேடிகிட்ட இப்போ ஒன்று வாங்குவா, அந்த கேரக்டர் வந்திருக்கு. ஓல்டு திப்தியன் லேடி. கோஸ்ட் சில்ட்ரன், எ பாய் அண்ட் கேர்ள் பிலீவ் டு ஹண்ட் த ruins seen briefly by உஷா டூரிங் லைட்னிங். இந்த இடத்துல அந்த தம்பியும் அவன் ஃப்ரெண்டையும் தான் கோஸ்ட் சில்ட்ரன் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. கோஸ்ட் சில்ட்ரனா இருக்கும்னு மென்ஷன் பண்றாங்க, அதனால சொல்றாங்க. வைல்டு கேட், ஸோ அந்த லிவ்ஸ் இன் த ruins ஸ்கேர்ஸ் உஷாஸ் briefly in the dark. ஓகே, இந்த உஷாவை பயன்படுத்தின கேரக்டர் என்ன? வைல்டு கேட். ஸோ இத்தனை கேரக்டர்ஸ் 11 கேரக்டர் லோல வருது, மறந்துடாது. ஸோ இதெல்லாம் நம்ம ஈஸியாக ரீகால் பண்ணிக்கலாம், அதுக்கு அண்ணா எடுத்துருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த கதை இதோட முடியுது. இது புது கதையும் கூட, அதை மறந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப புது கதை. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டாக படிக்கணும். டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது இது ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஆனால் லைன் பை லைன் ஃபுல் கதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் கொஸ்டின், எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.